பாலிசியோட டேர்ம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 13 வருஷத்துல இருந்து 25 வருஷம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம் பேயிங் டேர்ம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா பாலிசியோட டேர்ம்ல இருந்து 3 வருஷத்தை வந்து கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுதாங்க உங்களோட ப்ரீமியம் பேயிங் டேர்ம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் வந்து 20 வருஷம் பாலிசி டேர்ம் இருக்கக்கூடிய ஒரு பாலிசியில என்டர் ஆகுறாரு அப்படின்னா அவர் வந்து 17 இயர்ஸ் வந்து ப்ரீமியம் பே பண்ற மாதிரி இருக்குங்க. இப்போ நம்ம இந்த பாலிசியை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு நபர் வந்து 20 வயதுல வந்து என்டர் ஆகுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ பாலிசியோட டேர்ம் வந்து இவங்க 21 வருஷம் எடுத்துக்கிறாங்க. அப்போனா ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா இவங்க 18 வருஷம் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க எடுத்திருக்கக்கூடிய பீமா அதாவது சம் அஷ்யூர்டு வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. பீமாவை பற்றி சொல்லும்போது இந்த பர்டிகுலர் பிளான்ல வந்து குறைந்தபட்சம் 1 லேக்காவது பீமா எடுக்கிற மாதிரி இருக்குங்க. அதிகபட்சமாக எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. அது நீங்கள் எடுக்கக்கூடிய டைம் டென்யூரும் அதே மாதிரி உங்களோட ப்ரீமியம் அமௌண்ட்டை பொறுத்து வந்து பீமா வந்து அதிகபட்சமாக நீங்கள் செட் பண்ண முடியும். ஸோ இப்போ 20 வயசுல இவங்க என்டர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 18 வருடங்களுக்கு வந்து இவங்க வந்து ப்ரீமியம் வந்து பே பண்ணுவாங்க. அதாவது இந்த டைம் டியூரேஷன்ல ப்ரீமியம் வந்து பே பண்ணுவாங்க. 38 வயசை வந்து அடையும் போது இவங்களோட ப்ரீமியம் ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறம் 3 வருஷம் வந்து இவங்க எந்த ஒரு ப்ரீமியம் பே பண்ற மாதிரி இருக்காதுங்க. இவங்க 41 வயசை வந்து அடையும் போது பாலிசி வந்து மெச்சூர்ட் ஆயிடும். ஸோ நம்ம எக்ஸாம்பிள்ல இந்த நபர் வந்து மந்த்லி ப்ரீமியமா கிட்டத்தட்ட 4500 ரூபாய் வந்து பே பண்றாரு அப்படின்னு சொல்லி நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இந்த டோட்டல் டியூரேஷன்ல இவர் மொத்தமா பே பண்ணக்கூடிய ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா 9.37 lakhs வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மெச்சூரிட்டி டைம்ல இவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ரிட்டர்ன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 21 லட்சத்தை வந்து இவங்க பெற முடியும். எப்படின்னா இவங்களோட பீமா அதாவது சம் அஷ்யூர்டு வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் முழுசாக கிடைக்கும். அது போக போனஸாக வந்து இவங்களுக்கு ஒரு 10.29 lakhs வந்து கிடைக்கும். ஃபைனல் அடிஷ்னல் போனஸாக ஒரு 1 lakh கிடைக்கும். ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா இவங்க 21,29,000 வந்து மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக பெற முடியும். இன்கேஸ் பாலிசிதாரர் வந்து எதிர்பாராத விதமாக இறந்துட்டாங்க அப்படின்னா இன்கேஸ் ஆஃப் டெத்தில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். 20 வயசுல பாலிசியில் என்டர் ஆகுறாங்க. ஒரு 3 வருஷம் கழிச்சு 23 வயசுல இறந்துடுறாங்க அப்படின்னா இந்த டியூரேஷன் வரைக்கும் அவங்க வந்து 3 இயர்ஸ்க்கு வந்து ப்ரீமியம் பே பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டியூரேஷன்ல எந்த ஒரு ப்ரீமியமும் பே பண்ண மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். ஸோ இந்த கேஸில் வந்து இவங்களுக்கு 41 வயசு ஆகும்போது பாலிசி மெச்சூர் ஆகும். ஸோ அந்த கேஸில் இவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் அஷ்யூர்டோட 110% கிடைக்குங்க. அதாவது 11 lakhs வந்து கிடைக்கும். அது போக இந்த 18 வருஷம் வந்து அவங்க எந்த ஒரு ப்ரீமியமும் பே பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த டியூரேஷன்ல வந்து 10 lakhோட 10% கிடைக்குங்க ஒவ்வொரு வருஷமும். ஸோ அதில் வந்து ஒரு 10 lakhs அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா டெத் பெனிஃபிட்ல இவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 20 lakhs கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒருவேளை இது வந்து நேச்சுரல் டெத்தாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கேஸில் வந்து இவங்களுக்கு ஒரு 10 lakhs வந்து டேர்ம் ரைடர் பெனிஃபிட்டாக கிடைக்குங்க. ஒருவேளை ஆக்சிடென்டல் டெத்தாக இருந்துச்சு அப்படின்னா இவங்க ரைடர்ஸ் எடுத்திருந்தாங்க அப்படின்னா இல்லை இன்னும் ஒரு 10 lakhs வந்து அடிஷ்னலாக கிடைக்கும். மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக இருந்தாலும் டெத் பெனிஃபிட்டாக இருந்தாலும் சரி சம்மந்தப்பட்ட பாலிசிதாரர் வந்து இல்லை அவங்க ஃபேமிலி வந்து இன்ஸ்டால்மெண்ட்லேயும் பெற முடியுங்க. 5 years 10 years 15 years இந்த இன்ஸ்டால்மெண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் இந்த ஆப்ஷனை வந்து பெற விரும்புனீங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு முன்னாடியே எல்ஐசிக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். இந்த பாலிசியில் அதர் பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரைடர்ஸ் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி ரைடர் வந்து இருக்குது. ஆக்சிடென்டல் பெனிஃபிட் ரைடர் இருக்குது. டேர்ம் அஷூரன்ஸ் ரைடர் இருக்குது. கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் இருக்குது. இந்த ரெண்டையும் பற்றி நம்ம எக்ஸாம்பிள்லேயே பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ லோனை பொறுத்த வரைக்கும் பாலிசி ஸ்டார்ட் ஆகி 2 இயர்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா லோன் ஃபெசிலிட்டியை அவைல் பண்ண முடியும். அதே மாதிரி ஒருவேளை பாலிசியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ண முடியாத பட்சத்தில் பாலிசியை சரண்டரும் பண்ண முடியும். அகைன் இதுக்கும் பார்த்தீங்கன்னா பாலிசி ஸ்டார்ட் பண்ணி 2 இயர்ஸ்க்கு அப்புறம் சரண்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி பேமெண்ட் இருக்கு, அல்லது ஹாஃப் இயர்லி, அல்லது குவார்டர்லி, அல்லது மந்த்லி பேமெண்ட். இந்த முறையில வந்து மோட் ஆஃப் பேமெண்ட்டை செலுத்த முடியும். அதே மாதிரி நீங்க கட்டக்கூடிய தவணை வந்து டைம் தவறிடுச்சு அப்படின்னா கிரேஸ் பீரியடும் இருக்குங்க. 15 days ஃபார் மந்த்லி மோட். அதர் மோட்ல எடுத்திருந்தீங்க அப்படின்னா 30 days வந்து கிரேஸ் பீரியட் இருக்கு. டாக்ஸ் பெனிஃபிட்ஸை பொறுத்த வரைக்கும்
மெச்சூரிட்டி பெனிஃபிட் அல்லது டெத் கிளைம்க்கு வந்து அண்டர் செக்ஷன் 1010D கீழே வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷனை வந்து பெற முடியும். பிரீமியம் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நடப்புல வந்து என்ன ஐடி ரூல்ஸ் இருக்கோ அதை பொறுத்து உங்களால டிடக்ஷன்ஸை பெற முடியும். ரிவைவல் பீரியட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் இருக்குங்க. அதாவது ஒருவேளை வந்து பாலிசி பேமெண்ட் பண்ண முடியாமல் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்க அப்படின்னா லேட்டர் நீங்கள் மறுபடியும் பாலிசியை ரிவைவ் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களால் ரிவைவ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு எல்ஐசி ஜீவன் லக்ஷ்யா பிளான் 933யோட பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட வீடியோவை லைக்கும் ஷேரும் பண்ணுங்க. இதே போல சிமிலர் வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.